மழை வெள்ளத்தால் வாடும் மக்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வாட்ஸ்அப் பேச்சுதான் நிவாரணமா என திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் கேள்வி பதில் வடிவிலான அறிக்கையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை முதலமைச்சர் ஜெயலலிதா எத்தனை நாட்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் வெள்ள நிவாரணப் பணிகள் குறித்து ஜெயலலிதா எத்தனை முறை பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். வெள்ள பாதிப்பு சம்பவத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததை மறைப்பதற்காகவே தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வாட்ஸ்அப் பேச்சை வெளியிட்டிருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனக்கென்று எதுவும் இல்லை என கூறும் ஜெயலலிதாவுக்கு சிறுதாவூர் கொடநாடு சொத்துக்கள் எதற்கு என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அரசே தலையிடாததை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததை பூசி மெழுகுவதற்காக மக்களுக்கு ஒரு உருக்கமான செய்தி என்பதுதான், எனக்கென்று தனி வாழ்க்கை கிடையாது, எனக்கென்று உறவினர் கிடையாது, எனக்கு எல்லாமும் நீங்கள்தான், என் எல்லாமும் நீங்கள்தான் என்று சொல்லக்கூடிய கூற்று என்பது உண்மைக்கு மாறானது. கடலூர் மாவட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு வெள்ள பாதிப்பு குறித்து கணக்கெடுக்கும் பணி பாதிக்கப்பட்டது. சிதம்பரம் வட்டத்தில் உள்ள கனகரப்பட்டு கிராமத்தின் கிராம நிர்வாக பெண் அலுவலரை தரக்குறைவாக பேசி மிரட்டல் விட்டவரை கைது செய்ய கோரி இந்த போராட்டம் நடைபெற்றது. அத்துடன் பண்ருட்டி வட்டாரத்தில் பணியாற்றும் கிராம நிர்வாக அலுவலர்களை உயர் அதிகாரிகள் மிகவும் தரக்குறைவாக பேசி மிரட்டுவதாக கூறி வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கக் கோரி எம்எல்ஏ பொன்னுபாண்டியன் தலைமையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமகிருஷ்ணபுரத்திலிருந்து ஊர்வலமாக வந்த அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் பாண்டியாற்றில் அரசு தேயிலை தோட்டத்திற்குள் யானைகள் புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபடுவதாக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். யானைகளுக்கு அஞ்சி தேயிலை பறிக்க செல்ல முடியவில்லை என கூறும் அவர்கள் வனத்துறையினர் உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.